இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நக்கலோட வைஃப் ஸ்ருபி அடிக்கடி நிறைய விஷயங்களும் சின்ன சின்ன அட்வைஸும் கொடுக்கறது வழக்கம்ல. இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கேட் கோகு அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய டாட்டர் அக்கிராவும் இருக்காங்க. ஸ்ருபி ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த கேட் கிட்ட போய் அழகாக பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அந்த கேட்டுக்கு கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே அவங்களுடைய டாட்டர் அக்கிராவும் அந்த இடத்துக்கு வந்து அவங்களும் அந்த கேட்டுக்கு போய் கிஸ் கொடுக்குற வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது தொடர்பாக நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட எப்படி உங்களோட பொண்ணை இந்த மாதிரி வளர்க்குறீங்க, அவங்க வந்து கேட்ஸ் கிட்டையும் டாக்ஸ் கிட்டையும் ரொம்ப இயல்பாக இருக்காங்க, எங்களால் அந்த மாதிரி வளர்க்க முடியலையே, ஏதாச்சும் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க போல. அவங்க எல்லாருக்குமே காமனாக சுருபி தரப்புல இருந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லா சில்ட்ரனையுமே திட்டி அதட்டி அதுக்கப்புறமா அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வரதை விட இந்த மாதிரி நம்ம குட் திங்ஸ் எல்லாமே பண்ணுறதை பார்க்கும் பொழுது அவங்களும் நம்மளை பார்த்து நல்ல நிறைய விஷயங்களை அவங்க கற்றுப்பாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி என்கிட்ட வந்து நீங்கள் நிறைய அட்வைஸ் கேட்குறீங்க, பட் அது எல்லாத்துக்குமே என்னால் பதிலளிக்க முடியாது. இன்னும் சில பேர் சொல்ல போனோன்னா பியூட்டி டிப்ஸ் அதுக்கப்புறமா பாடி பெயின்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் அதுக்கான டாக்டரும் கிடையாது, ஐ எம் நாட் ப்ரொஃபஷனல் அப்படின்னும் அவங்க தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து தான் நீங்கள் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை கண்டிப்பாக செய்யுங்க. அண்ட் அதே டைம் அவங்க கிட்ட ரொம்ப ஜென்டிலாக இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. சம்வனால நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணப்படுறீங்கன்னா அந்த நபரை நீங்கள் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்க கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிடுங்க. உங்களோட குழந்தைகிட்ட நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நோ சொல்லாதீங்க. அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க பேரண்ட்ஸை ஹேட் பண்ண மாட்டாங்க, அவங்களே ஹேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்குற எல்லா விஷயங்களும் நம்ம செய்யும் பொழுது அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இங்கே நிறைய பேருக்கு அன்பால் பல விஷயங்களை அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். இதனால் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க பழகி அண்ட் பெரும்பாலுமே இன்னைக்கு நிறைய பிரேக்கப்ஸ் எல்லாம் ஏற்படுறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா புரிஞ்சுக்காததும் அவங்களோட விஷயங்கள் இவங்க புரிஞ்சுக்காததும் தான் மெயினா இருக்கு. எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது கூடவே ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாதான் இங்க வந்து எல்லா மேரேஜ் வாழ்க்கையிலுமே ஒரு ப்ரூஃப் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்கள் வாழணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்து பாருங்க. அதுக்கப்புறமா ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பர் நாலேஜோட நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாமல் நீங்கள் அதை செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் வாக் அவுட் பண்ணிடுங்க. அது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருவராக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்மளுடைய லைஃப் நம்ம தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க நம்மளோட லைஃபை டிசைட் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கவே கூடாது. நீங்க மேஜரா இருந்தா உங்களுடைய கல்யாண லைஃப் கூட நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போ அந்த மேரேஜோ பிடிக்கலனா தயவு செஞ்சு நீங்க அதுக்கு ஒத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க அதை ஒத்துக்கோங்க. இல்ல எங்க அப்பா அம்மாக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் உங்களோட லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட லைஃப் இது நீங்க மட்டும்தான் வாழணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்னும் பலவிதமான அட்வைஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சுருபி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைனா இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி பலவிதமான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் அதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியா கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.